ஆண்டவருக்கு நாம் மூன்றாவது சொல்வோம். ஆமென். தேவனுடைய செய்கிற கடன் சொல்வோம். கொடுப்பதே கிறிஸ்துமஸ், கொடுப்பதே கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் தம்முடைய குமாரனாய் இயேசு இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வந்ததுதான் கிறிஸ்துமஸ். இல்லையா? தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததுதான் கிறிஸ்துமஸ். கொடுப்பதே கிறிஸ்துமஸ். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று வாசி. தேவன் தனக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன் இருந்தாராம், அதை கொடுத்துட்டாராம். இல்லையா? தேவன் எல்லாம் கொடுத்தாரு. தேவன் ஆதியிலிருந்து இங்க பார்த்தீங்கன்னா மனிதன் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். இல்லையா? எல்லாம் கொடுத்து 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 4000 ஆண்டுகளாக கொடுத்து 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 கடைசியில் போட்டு வச்சிருந்த பேனாவையும் கொடுத்துட்டாரு. நான் ஒரு பேனா வச்சுக்கோங்க அணி கொடுத்துட்டேன். வாட்சியும் கட்டி கொடுத்துட்டாரு. அவருக்கு வச்சிருந்த பாத்திரங்கள் எல்லாமே கொடுத்துட்டாரு. எல்லாமே கொடுத்துட்டாரு. எல்லாமே. இப்போ என்ன இருக்கு? ஒரே ஒரு குமாரன் இருக்கார், ஒரே ஒரு பிள்ளை இருக்கார், செல்ல பிள்ளை ஒருத்தர் இருக்கார். அவரையும் கடைசியில் கேட்டுட்டே இருக்காங்க. மக்கள் கேட்குறாங்க, ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. என் மகன் தப்பா இருக்கான், இனி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, என் மகனையே கொடுத்துருவேன். அல்லேலூயா. இல்லை, இந்த டிவியில் ஒரு பிள்ளை பாட்டு படிக்கிறான். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்னையே நான் இப்போ என்ன கொடுப்பேன் ஆண்டவருக்காக நான் தேடி வந்தாரே. இயேசு என் மேல் பாசம் வைத்து, என் மேல் அன்பு வைத்து, பரலோக சிங்காசனத்தெல்லாம் விட்டுட்டு, தேவதூரில் விட்டுட்டு, அந்த அழகான தங்க மாளிகையெல்லாம் விட்டு, பொன்னான பரலோகத்தை விட்டு பூமிக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தாரே. எவ்வளவு அன்பு என் மேல் வச்சிருக்காரு. அவருக்கு நான் என்ன கொடுப்பேன்? அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. சிறு பிள்ளைகள் கூட அந்த பாட்டை கேட்டுருக்குன்னா சாப்பிடாத போய் சாப்பிடும். எவ்வளோ போயும் சோறு போட்டுருக்கு படிக்கிறான். அப்போ அந்த பாட்டை நிறைய பேர் கேட்பாங்க. பெரியவங்க கேட்பாங்க, சின்ன பிள்ளைகளும் கேட்பாங்க. அதனால பாட்டு பரலோகத்துக்கு போய் நீங்கள் அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளைய கை கொடுங்க. இல்லையா? நல்லா பாட்டு, நல்லா பாட்டு. அப்போ ஒரு உணர்வடையக்கூடிய ஒரு பாட்டு. இல்லையா? அதை கேட்கும் போது நான் என்ன கொடுப்பேன், ஆண்டவருக்காக என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு அந்த பாட்டு இருக்கு. அதனால அது உங்களை உணர்த்தக்கூடிய ஒரு பாட்டு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை கொடுப்பதற்காக ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரட்சித்திருக்கிறார். நாம் இயேசுவை அநேகருக்கு கொடுக்க வேண்டும். நாம் அவருடைய ஊழியம் நடைபெற நாம் கொடுக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29, 30 எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். உங்க சத்தம் இதெல்லாம் போகும், யூடியூப்ல போகும், எல்லாரும் பார்ப்பாங்க. சத்தமாக வாசிக்கணும். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ
இப்பொழுது இம்மையிலே ஆ துன்பங்களோட கூட இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாகவும் வீடுகளை பாருங்க. மறுபடியும் அந்த இதெல்லாம் விட்டுட்ட ஆண்டவர்தான் கொடுத்துட்டோம். ஆண்டவர் என்ன செய்றாரு? மறுபடியும் நூறத்தனையா கொடுக்குறாரு. எத்தனை கொடுக்காரு? 100னா அது ஒரு நல்ல ஒரு மார்க். என்ன 100 100க்கு 100 பூரணமா கொடுக்குறாரு. அல்லேலூயா. சரிங்களா? உங்களுக்கு பூரணமா கொடுக்குறாரு. ரெட்டிப்பா கூட கொடுக்குறான்னு வைங்களா. அப்ப ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா நிலங்களை கொடுக்குறார், வீடுகளை கொடுக்குறார், சகோதரிகளை கொடுக்குறார், சகோதரர்களை கொடுக்குறார், தாய்மார்களை கொடுக்குறார், பிள்ளைகளை கொடுக்குறார், நிலங்களை கொடுக்குறார். மகிமை அவர் பரலோகத்துக்கு போகும்போது பூமியில எல்லாம் கொடுத்துட்டப்பா, இனிமேல் பரலோகத்துல ஒண்ணு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அங்கேயே நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீண்டொழியாய் நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்கு அவர் அருள் செய்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன சொல்றாரு? நீ கொடுக்கணும். என்ன செய்? ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடு, ஊழியத்துக்கு பெண் பிள்ளைகளை கொடு, ஆண் பிள்ளைகளை கொடு, ஊழியத்துக்கு நிலங்களை கொடு, வீட்டை கொடு, எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுப்பான்ற. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தோம்னா அவர் என்ன செய்றாரு? திரும்ப உங்களுக்கு ரெட்டிப்பா தர. அல்லேலூயா. அதான் பார்க்குறோம். அப்போ ஒரு 7 பேரை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக சத்திரக்காரன் இயேசு பிறப்பதற்கு முன்னமே கொடுத்தான். என்ன கொடுத்தான்? கொடுத்தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினான். அப்படிங்களா? இந்த சத்திரக்காரன் இவங்க குடிமதிப்பு எழுதுவதற்காக யூதேயா தேசம் போகிறார்கள். போயிருக்கும் போது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்ப டாக்டர்கள் எல்லாம் வந்து இப்போ உள்ள நாட்டெல்லாம் போயிட்டு இல்லை, அதனால அவங்களுக்கு டைம்லாம் தெரியல. இப்போ நான் கரெக்டாக என்ன செய்வான், நேர காலமெல்லாம் கரெக்டாக சொல்லுவான். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க தற்செயலாக போயிருக்கிற இடத்துல குடிமதிப்பு எழுத போகணும். அவங்க அந்த யூதேயா தேசம் புத்திரம் தான் எழுது. அங்கே போயிருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வழி வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு. அப்போ சத்திரத்தில் கேட்குறாங்க, சத்திரக்காரன்னு சொல்கிறான், இடம் இல்லைன்றான். ஆனாலும் அவன் அந்த அம்மா படுற பாடுகளை பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டு அம்மா ஐயா நீ கூட்டு போங்க அந்த அம்மாவை அந்த மாட்டு தொழுவத்தில் என்ன செய்ய போங்க, அங்கே கொஞ்சம் இடம் இருக்கு, ஒரு சின்ன வாழைகள்லாம் போட்டிருக்கு, கொஞ்சம் குடிசை, அந்த குடிசையில் கூட்டு போங்க. அல்லேலூயா அப்படின்னு கொடுத்தா. சத்திரத்தில் ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் என்று நினைச்சிட்டான். இவங்க விசேஷமானவர்கள் என்று நினைக்கல. அதனால அவன் வந்து அப்படி பண்ணான். ஆனால் அவன் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டான். பின்னாடி என்னமா செய்தான்? வருத்தப்பட்டான். நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தான். அப்புறம் இங்கே சாஸ்திரிகள் வர்றதெல்லாம் பார்க்குறான். பொன் வெளிப்படம் தூக்கமெல்லாம் கொடுக்குறத பார்க்குறான். அங்கே மேய்ப்பவர்கள் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டது காணிக்கை கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறான். இதெல்லாம் பார்த்தபோது அவனுக்கு ஐயோ நம்ம சத்திரத்தில் இடம் கொடுக்காமல் போய்விட்டோமே. இல்லை, ஆண்டவரும் உங்களுக்கு இந்த காலங்களை கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவருக்கு ஏதாயிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த காலங்களை நஷ்டப்படுத்தினா கொடுக்க முடியுமா? சத்திரக்காரன் கொடுக்க முடிஞ்சதா? இல்லை பார்த்தீங்களா? அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆண்டவருக்கு ஒரு இடத்த கொடுக்காம போயிட்டுமே ஒரு விசேஷமான ஆளாக தெரிகிறாரு. ஆமாம், இவருக்கு கொடுக்காம போயிட்டோமே அவன் துக்கப்படுறான். பின்னாடி சந்தோஷப்பட்டான். பின்னால அவருக்கு சந்தோஷமா அவனுக்கு வருது. என்ன சந்தோஷம்? ஒரு முன்னணியாவது என்ன செய்யணும்? கொடுத்தோமே ஆண்டவருக்கு. ஒரு மாட்டு தொழுவத்தையாவது கொடுத்தோமே. அல்லேலூயா என்று அவர் சந்தோஷப்படுகிறார். இல்லையா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. ஏதாவது ஃபாதர் பாடிக்கிறார், ஏதாவது
ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு ராஜாவுக்கு என்னச்சு, நான் எவ்வளவு கொடுத்தாலும் தகு. அல்லேலூயா. தகு. ஆகவே சத்திரக்காரன் இடம் கொடுத்தது போல நாமும் என்ன செய்யணும், நம்முடைய வீட்டில் இடம் கொடுக்கலாம், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம். ஏழை ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், துணிமணிகள் எடுத்து சபையில் ரொம்ப விதவைகள் பெண்மண்கள் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். வருஷம் வருஷம் கொடுக்குறீங்க, ஒரு சிலர் கொடுக்குறீங்க வருஷமா, இந்த வருஷமும் கொடுக்காதவங்களாம் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னும் ஒரு 1000 ரூபாய் ஆண்டவருக்காக ஒதுக்க முடியாதுமா? ஒதுக்குனா 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாமே. என்ன அல்லேலூயா. தியாகம் பண்ணுங்க. மரியாதை என்ன செய்தா? தியாகம் பண்ண போய் தானே இயேசுநாதர் வந்தாரு. அல்லேலூயா. இன்னும் இயேசுநாதர் எப்படி வந்தாரு? மரியாதை தன்னை தியாகம் பண்ணான். என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, என்னையே ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி ஆண்டவர் முற்றிலும் ஒப்பு கொடுத்ததுனால இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. தியாகம் இல்லாம எதுவுமே நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய பெற்றோருடைய தியாகத்துல தான் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. ஆமா, ஆகவே தியாகம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. எனவே அந்த சாஸ்திரிகள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, சும்மாவா கூப்பிட்டு போனாங்க, என்ன செய்யறாங்க, இயேசுவை வணங்கி அவருக்கு பொற்பிள்ளை பழக்கெல்லாம் கொடுத்தாங்க. இல்லையா? ஆமா, அப்படியே ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம சாஸ்திரிகளை போல செய்வோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த 2வது ஓடிய செய்ய படகை கொடுத்தா பேதுரு என்ன பண்றாங்க, படகை கொடுக்குறார். லூக்கா 5:3 வாசிக்கிறோம். அந்த படகுகள் ஒன்றில் 2 படகுல பார்க்கற, அது ஒன்றுல ஏறிட்டார். என்ன, அது சீமோனுடையத. 2 படகு இருந்துச்சான், ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வந்து ஒரு படகை தெரிந்து கொண்டார். இந்த புதிய ஏற்பாட்டிலே நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு படகாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை படகு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. படகை கொடுத்ததுனால அந்த பேருக்கு கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்ததா? கொடுக்க முடியதான் அவனுக்கு கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, பால் வந்தது. ஆனால் படகை கொடுத்ததுனால என்ன ஆச்சு, 2 படகுகள் நிறைய மீன்கள். அல்லேலூயா. படகை கொடுத்ததுனால பாருங்க, அவர் ஒரு 5 நிமிஷம் பிரயாணம் பண்ணியிருப்பாரு, ஒரு 1/2 மணி நேரம் வைங்களேன். அப்படியே படம் மீன் என்ன செய்யட்டா, இது வாழ்க்கையே பிடிக்காத மீனெல்லாம் வந்து ஏறிச்சு வலைய இருக்க முடியாம எடுத்துக்கிறாங்க. அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்காக நீங்க செய்தீங்கன்னா கொஞ்சம் செய்தாலும் நிறைய ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர். அல்லேலூயா. நிரம்ப கொடுக்கிறவர், பூர்ணமாய் கொடுக்கிறவர். மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ணப்பட வந்து பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றார், தசபாகலாம் படசாலைக்கு கொண்டு வாங்க. வனத்தின் பல கதவுகள் இருக்கிற வனத்துல அதுக்கு ஏதாவது ஒன்றை திறந்துட்டோம்னா உங்களுக்கு கொட்டோ கொட்டணும் என்ன செய்யறோம், கொட்டிடும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, ஈசாக்குக்கு திறந்து விட்டாரு, 100 மடங்கு கொட்டிடுச்சு. சாலமோனுக்கு என்ன செய்யறாரு, திறந்து விட்டாரு, கொட்டிடுச்சு. அல்லேலூயா. தேவன் வந்து நம்ம ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா நிறைய ஆசீர்வாதங்களை தந்துருவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களாக ஆண்டவரை பார்த்தாருன்னா கொடுத்துருவாரு. அல்லேலூயா. வந்து கொடுத்தா இதை 4 பேருக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அல்லேலூயா. அதனால நீங்கள் கொடுத்த என்ன செய்யணும், ஆசீர்வாதங்களை நிரப்ப பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா.
மூணாவது கடந்து போவோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசியுங்கள். ஆசீர்வாதத்தை விற்று கொடுத்த ஸ்திரீகள். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் கொண்டாத ஆவிகளை வியாதிகளை நீக்கி குணமாக்கிய சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரன பூசாயின் மனைவியாக யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆசிரியரால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள். ஆசிரியர்களால் ஊழியம் இயேசுநாதர் கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீசர்கள் நல்லா சாப்பாடுறாங்க. சாப்பாட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அது அந்த ஜனங்களுக்கு தெரியுது. ஐயோ நல்லா சாப்பிட்றவங்களாச்சும் நிறைய செலவாகுமே இயேசுநாதருக்கு. இயேசுநாதரும் சாப்பிடணும், ஊழியத்துக்கெல்லாம் போகிறதுக்கு பல செலவுகள் இருக்கு. இந்த படகுல போனால் வாடகை கொடுக்கணும், ஒரு வீட்டில் தங்கினா வாடகை கொடுக்கணும், பல கஷ்டங்கள் இவங்களுக்கு இருக்குது. நம்ம ஏதாவது நிச்சயம் செய்யணும்னு சொல்லி அந்த ஸ்திரீகள்லாம் கூடி பேசுகிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க எல்லாம் நினைச்சுறாங்க கூடி பேசி. அவருக்கு என்ன, அவர் ஒரு மீனை பிடிச்சாருன்னா வரி கட்டிட்டு போயிடுறாரு. அவருக்கு என்ன, அவருக்கு ஏன் நான் கொடுக்கணும்? என்ன ஆண்டவர் யாருக்காருமே கேட்டாரா? எனக்கு கொடுங்கன்னு சொன்னாராம்மா? சொன்னாரா? அவர் ஏசு ஊழியம் செய்த காலங்களில் யாரிடத்தையும் போய் கேட்கல. அல்லேலூயா. யார்கிட்டையும் போய் அதை கூட தேவர்கள் சொல்லலை. எலியா கூட போய் கேட்கிறாரு, எனக்கு பசியா இருக்குன்னு. ஏசுநாதர் சொன்னாரா எலியா போய்? அந்த வரி கேட்டது போது கூட மனுஷர்கிட்ட கேட்காம மீன்கிட்ட போய் கேட்கிறாரு. ஆமா, மனுஷர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? என்கிட்ட தான் வாங்கி தின்னாருன்னு சொல்லுவான். மோசமான பையன். அதனால மீன்கிட்ட போய் கேட்பா, அது வாங்கி திறக்காது. அல்லேலூயா. அது பேசாது, அது போய் கேளு, அது தாராளமாக கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து யாருமே குறைகளை சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க பார்த்தாங்க, அந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து ஒரு விடுதலையெல்லாம் நம்ம கொடுத்தாரு. ஒரு ஊழியம் செய்கிறாரு, சாதுகளை துரத்துக்கிறார், அறிவிக்கிறார், ஊர்களுக்கெல்லாம் போய் நாடு நகரமெல்லாம் சுற்றி தெரிகிறார். அவருக்கு நிறைய செலவு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆசைகள் எல்லாம் வித்து 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 என்ன பண்ணாங்க? புரியுதா? அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவருக்காக கொடுத்தாரு. அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கு. சோசன் நாடு எனக்கு இன்னும் யாருமே தெரியல நமக்கு. ஆனால் ஆண்டவர் மறக்காம எழுதியிருக்காருல்ல. ஒரு வேலையா சொல்லுங்க. வேதத்தின் எழுத்துக்களெல்லாம் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் எழுதலை. யாருமே உடனே எழுதினாங்களே? யாரும் எழுதலை. அவர் மரித்து உயிர்த்தந்த பிறகுதான் இவங்க புஸ்தகமெல்லாம் எழுதினாங்க. அது ஆவியினாலே பரிசுத்தம் பெற்ற பிறகுதான் எழுதினாங்க. அதனால தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே எழுதப்பட்டது. பரிசுத்த தேவ மனிதர்கள் என்ன செய்தாங்க? தேவ சமூகத்திலே காத்திருந்து எழுதினார்கள். அல்லேலூயா. பரிசுத்த மனிதர்கள் எழுதினதுமா. நம்ம தமிழ்ல நம்ம இதை மொழிபெயர்த்தது சிங்கன் பாலுக்கு மொழிபெயர்த்தது ஒரு சுப்பிரமணியன் ஒரு திரு. அவர் ஒரு பிள்ளைமார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். ஒரு பூணூல் போட்டிருப்பார். பூணூல் அப்படியே கிராஸாக போட்டிருப்பார். அதை போட்டுட்டு சட்டப்படாமல் எழுதுவார். எழுதும்போது நிறைய பேனா வச்சுருப்பார். இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருங்கிற வாரத்துலலாம் அந்த ரெட்டிங்கில் எழுதுவார். எழுதி அதை அந்த திருநீர் போட்டிருப்பார், திருநீர்லாம் போட்டிருப்பார். எல்லாமே நாங்கள் இந்த வாரத்தை இருந்தார். எல்லாம் எழுதி முடிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி ஆமென் கர்த்தாவே வாரும் முடியுதா? முடிகிற போது ஆமென் கர்த்தாவே வாரும்னு எழுதும்போது பூர்வம் பிச்சு எரிஞ்சு அது நெத்தியில் போட்டுக்கிட்டு எல்லாம் தூக்கி இறச்சிட்டு குளிச்சுட்டு நல்லா சட்டையெல்லாம் போட்டு வந்து ஜெபம்னார். அல்லேலூயா. இல்லை அப்பவே ஆமாம் ரட்சிக்கப்பட்டார். அப்படியே ஆண்டவர் வந்து
அந்த மனிதனை தெரிந்து கொண்டதுனால அவர் எழுதினார். அதை சொல்லி மொழிபெயர்த்தார். எழுதினது அப்போஸ்தலர்கள், சீசர்கள். அல்லேலூயா. நாலாவது நம்ம கடந்து சொல்லுவோம். 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்த சிறுவன். யோவான் 6:9 வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இவ்வளவு ஜனங்களுக்கு ஏமாத்துறாங்க. 5000 புருஷர்கள் வந்தாங்க. 5000 புருஷர்கள், அவங்க மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் 20000 பேர் வந்தாங்க. எத்தனை பேர்? நம்ம இயேசு இருந்த இடத்துக்கு அவரை தேடி வந்தாங்க. ஏன்னா பொல்லாதாவியெல்லாம் போகுது, வியாதி சோமாகுது, மனிதர்களுக்கு இருக்கிற பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறுது. ஜனங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறார், அன்பாக பேசுகிறார், ஆற்றலாக பேசுகிறார். அந்த வார்த்தையினாலே மக்கள் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால இயேசுநாதர் இருந்த கடலை பக்கத்துல வந்துட்டார், கணேசர் வந்து கடலறைய வந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டு எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. எல்லான ஜனங்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு போதிச்சு எல்லாம் முடிச்சுட்டு சாதனை துரத்தி முடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க பசியா இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்க சீசர்கள் 12 பேரும் திரு முடிக்கிறாங்க. பேர் துருன்னு முடிக்கிறாங்க. ஆமா, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அவங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வராங்க. அப்ப அந்த அந்திரேயா சொல்றான், ஐயா ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன செய்றான்? 5 அப்பம் 2 மீனையும் மூடி வைக்கிறான். மூடி வைக்கிறான் அப்படின்னா அவங்க அம்மா கொடுத்துருக்கு அவன் சாப்பிட்றதுக்கு. போற இங்க இருந்து அந்த பையனோட சேர்ந்து கெட்டு போகாதல, போய் அந்த ஏசுநாதருடைய பிரசனத்தை கேட்கல, உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், போய் சொன்னிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு அதையும் சாப்பிடு. மத்தியானம் சாப்பிடாம இருந்த மயங்கி விழுந்துருவ. ஆமா, மயக்கம் வந்துடும். சாப்பிட என்ன வந்துடும்? ஏசிங்க ஒரு நாள் சாப்பிடாம காலையில் போயிட்டான். எல்லாம் சாப்பிடாம போயிடுவான். ஒரு நாள் மயங்கி கடை பக்கத்தில் ஒரு கடையில் சாக்கி உட்காந்துட்டான். அப்போ ஒரு சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி பார்த்து அவனை தூக்கி விட்டு டீலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் சொல்லுங்க. இப்போ பாஸ்டருக்கு கஷ்ட காலத்தில் அப்படி சாப்பிடாம போயிருக்காங்க. அதனால இந்த தாய் நல்ல தாய் அவனுக்கு 5 அப்பம் 2 மீனை கொடுத்து சாப்பிட்றான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு குடி வச்சாரா? அவன் என்னப்பா முடிவழிக்கிறதுப்பா, எங்கள் அம்மா கொடுத்தது 5 அப்பம் 2 மீனையும் சாப்பிட சரி கொண்டு வா, இந்த இயேசுக்கார கேட்குறப்பா அது கொடுப்போமா? வா கொண்டு போவோம். சரி அவனையும் கொடுத்தேன். அல்லேலூயா. அப்படி கொடுத்த போது 20000 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை பேர்? 20000 பேர் சாப்பிட்டு ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து சந்தோஷமாக புறப்பட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. கொடுத்ததுனால கொஞ்ச நாள் தான் ஆண்டவங்களை எதுக்காக ரட்சிச்சிருக்காருன்னா, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி தான் ரட்சிச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர்கள் அழைக்கும் போது என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பயன்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ யார் ஆசீர்வதிக்கலாம்? அவங்கள ஆசீர்வதிப்ப. அப்போ நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ங்கிறாரு இல்லையா? அதனால நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஆமா, இந்த கிறிஸ்துவ காலம் வருது. அப்போ மீன் கொடுக்கலைன்னாலும் கேட்காத கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். 5வது நம்ம கதை சொல்வோம். இயேசு கிறிஸ்து பவனி வர ஒருத்தர் கழுதையை கொடுத்தான். என்னமா கொடுத்தான்? கழுதையை கொடுத்து ஒரு மனிதன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வரைக்கும் வேகமாய் வாசியுங்கள். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகே வா பெத்தானியா ஊர்களுக்கு சமீபித்த போது நம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியதாக கள்ளக்குடியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அழைத்துக் கொண்டு வாருங்கள். யாராவது வந்து கேப்பா அவிழ்க்கும் போது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லுங்க, விட்டுருவா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றத நம்பி போறாங்க.
என்னையா நீ 2 வருடம் கட்டுறாங்க எங்களை கழுதையை அவுக்கும் போது எடுத்துக்கலாம், புரிஞ்சு தான் அவுக்கணும். காலில் தான் கட்டியிருப்பாங்க, முதுகில் போட்டு விட்டுருவான், தோசையை சுட்டுருவான் முதுகில் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க நம்பினாங்களே, சீசர்கள் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி அப்படியே போனாங்க, அப்படியே நடந்தது. ஒரு எல்லாம் சொல்லுங்க, நீங்களும் கேட்கிற செய்திகளை கேட்டு அப்படியே நம்பி நீங்க போனீங்கன்னா அது நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். நம்பணும். ஒரு பிரயாணம் பண்றாங்க, இயேசு செல்கிறார். போகும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இந்த கழுதையை கொடுத்ததுனால அவர் ஊர்வலமா போகும்போது ஒரு எருசலேமை நோக்கி போறார். போகும்போது ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி எல்லாம் சொல்லி வாழ்த்துறாங்க. அதே ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 19:37-38 வாசிங்கள். எருசலேமுக்குள்ள போயிட்டாரு. ஒலிவ மர பக்கத்துல போகும்போது திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். எல்லா ஜனங்கள் வந்து தேவனை புகழ்ந்தாங்களாம். கழுதை எங்க போச்சு? எங்கம்மா போச்சு? எருசலேமை நோக்கி போச்சு. எங்க போச்சுமா? எரிகோவை நோக்கி போகல, எகிப்தை நோக்கி போகல, எருசலேமை நோக்கி போச்சு. எருசலேம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தானம். அல்லேலூயா. தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் அங்கதான் போச்சு. இப்போ நீங்களும் என்ன செய்யணும்? நீங்களாம் ஒரு கழுதை, நீங்கள் ஆத்மாக்களை கொண்டு வந்தால் அவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை புகழ்வார்கள். ஆமாம், அவங்க நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள்லாம் கழுதைகளாக மாறணும். என்ன மாறணும்? இயேசுநாதர் சுமக்கிற கழுதையாக மாறணும். நீங்கள் வைத்திருக்கிற பைக் ஒரு கழுதையாக மாறணும், வண்டி ஒரு கழுதையாக மாறணும், உங்கள் கார் ஒரு கழுதையாக மாறணும். அல்லேலூயா. சைக்கிள் ரொம்ப நாள் சைக்கிள் தான் இருக்கும். நான் சிவாசியில் ஊழியம் செய்யும்போது நான் மேட்ச் பெற்ற வேலை பார்த்தேன். அப்போ நிறைய சிவில் சொல்லுவேன். ஒரு நாய்க்கர் ஒருத்தர் சண்டை போட்டு, மனைவி சண்டை போட்டு தனியாகவே அவங்க படுக்கிறப்ப அவருக்கு சொல்லி நாளைக்கு கூப்பிட்டு போனேன். அப்புறம் வந்து ஞானசாரம் எடுத்துட்டார். சைக்கிளே எந்தையை கூப்பிட்டு போவேன், சைக்கிள் மிக்க முடியாமல் மீச்சுட்டு போவேன். காலையில் உபாசம் ஞாயிற்றுக்கிழமை அதோட மீச்சுட்டு போய் சர்ச்சில் ஒன்று நக்கரா அப்படி வந்தேன். ஞானசாரம் எடுத்தேன். அப்புறம் மனைவியோட சண்டை, இவர் சண்டை போட்டு அழகாக பிரித்து போயிட்டாங்க பிள்ளைகள்லாம். இந்த அழகாக 2 பிள்ளைகள் அழகா. அப்புறம் ஒன்று சேர்ந்தாங்க. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்தாங்க. இல்லை அந்த மாதிரி சைக்கிளில் நீச்சு கொடுக்கணும். அப்படியே நீங்கள் வந்து ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? கர்த்தரை துதிப்பார்கள், ஆண்டவரை பாடுவார்கள், புகழ்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ கூட யாராவது ஒரு ஆளையாக கொண்டு வாங்க. அடுத்த சாப்பாடு சாப்பிட்டு போகிறதுக்காக கூட்டுவாங்க. அல்லேலூயா. சாப்பிட்டோம்னா இயேசு ஏற்றுக்கொண்டுவான். அல்லேலூயா. சோறு உள்ள போகிற மாதிரி இயேசு உள்ள போயிடுவார். ஒரு வேலையா சொல்லுவோம். ஆகவே நம்ம அப்படி ஆண்டவருக்காக கழுதையாகி நாம் என்ன செய்யணும்? பயன்படணும். அல்லேலூயா. ஆமா, பயன்படணும். அடுத்து நம்ம கருத்து சொல்வோம். 6வதாக பஸ்கா ஆசரிக்க மேல் வீட்டை ஒருவன் கொடுக்கிறான். பாருங்க, லூக்கா 22:7 வாசிங்க. பஸ்காவை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பேதுருவையும் யோவானை அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான்.
நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடி கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவரோட கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். ஆண்டவர் வந்து சொன்னாங்க, நீங்க நகரத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒருத்தர் என்ன செய்வான், தண்ணி எடுத்துட்டு போவான். என்ன எடுத்துட்டு போவான்? தண்ணிய தோல் மேல தூக்கிட்டு போவான். அப்படி போகும்போது நீங்க கூடவே என்ன செய்யுங்க, அது கூடயே போங்க, அது கூடயே போய் போங்க. அவங்க வீட்டுக்குள்ள போவான், பின்னாலே போங்க. இந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு எஜமான் அங்கே இருப்பான், வீட்டு எஜமான். அவனை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரி போதகர் பஸ்காவை ஆயத்தம்னவருக்கு ஒரு அறையை ஒழுங்கு பண்ண சொன்னாரு, உங்களுக்கு சொன்னாரு, அவங்க ஒழுங்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க போன உடனே போய் சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரன் அவர் பெரிய அறை கம்பளங்கள்லாம் விவரிக்கப்பட்ட ஒரு அழகான அறையை ஆண்டவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அழகான ஒரு வீட்டை கொடுக்குறான், பெரிய அறையை கொடுத்தான். ஏன்னா இயேசு பெரியவர். அல்லேலூயா. பெரியவருக்கு பெரிய வேலைகளை கொடுப்போம், பெரியதை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அங்க திருவிருந்து என்ன விருந்துமா? திருனா பரிசுத்தம், விருந்து, பரிசுத்த விருந்து. என்ன விருந்து? பரிசுத்த விருந்து. அந்த இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல தான் ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. ஒரு வேலையை சொல்லுங்க, 2025 ஆண்டுகளாக இயேசு ஆரம்பித்த திருவிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதிலும் நடக்கிறது. அல்லேலூயா. ஆமா, உலகம் பூரா நடக்குது. அது எவ்வளவோ யுத்தங்கள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எவ்வளவோ கலவரங்கள் வந்தது. வேதத்தை இல்லாம ஆய்க்கிறோம்னா, கிறிஸ்தவத்தை ஒழிச்சிருவோம்னா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருவிழா நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஏன் இயேசு ஆரம்பித்த திருவிருந்து. அல்லேலூயா. இயேசு ஆசரித்த பஸ்கா, அவர் ஆரம்பித்ததை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் திறந்ததை அடைப்பவர் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த மேல் வீட்டை கொடுத்ததுனால பஸ்காவை ஆசரித்தார். இயேசுவுக்கு பிறகு சீசர்கள் ஆசரித்தார்கள். அப்புறம் அப்படியே நம்ம எல்லாம் ஆசரிக்கிறோம். அல்லேலூயா. பவுல் ஆசரித்தார். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. இது எப்ப முடியும்னா பரலோகத்துல முடியும். அல்லேலூயா. இயேசு ஆரம்பித்த இந்த திருவிருந்து இயேசுவோடு பரலோகத்தில் ஒரு நாள் நாம் திருவிருந்து எடுக்க போறோம். அன்றைக்கு முடிவடையும். அல்லேலூயா. அன்றைக்கு அதற்கு முடிவு வரும். சரியா? அது வரைக்கும் நீங்க திருவிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நான் சொன்னதுக்கு திருவிருந்து எடுக்கணும். அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும், பெரிய ஞானத்தை கொடுக்கும், பெரிய வல்லமையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கடைசியா நம்ம கடந்து செல்வோம். இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதற்காக தன் கல்லறையை கொடுத்த யோசேப்பு. அல்லேலூயா. வாசிங்கள், நானே வாசிக்கிறீங்களா? வாசிங்க. லூக்கா 23:50. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியா ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி பாருங்க, இயேசுவின் சரீரத்தை அந்த அரிமத்தியா ஊரான போய் கேட்டு வாங்கி சொல்லியிருந்தவை இறக்குறான்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்ட போது எல்லாரும் என்ன செய்யறாங்க? சாயங்காலம் ஆயிட்டு இருள் வர சூழுது, இருள் சூழுங்கிற நேரம், இருள் சூழும் காலம் இனி வருது, அறுபது நாட்கள் பயன்படுத்தும் மாதிரி இருள் சூழுகிற ஒரு நேரம் வந்தபோது அங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போஸ்தலர் ஓடிட்டாங்க, சீசர்கள் ஓடிட்டாங்க, ஜனங்கள் ஓடிட்டாங்க. இயேசுவின் தாயை காணோம், மரியாதை காணோம், ஒரு பையனை காணோம். இயேசு மட்டும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அரிமத்தியா ஊரான யோசேப்பு எங்க போனான்? பிலாத்துவின் இடத்துல போனான். பிலாத்துவின் இடத்துல போய், பிலாத்துவே ஐயா நீர் வாழ்க என்று சொல்லி அவரை கும்பிட்டு, என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டான். ஐயா சாயங்காலமாக இருள் சொல்லிட்டு வருது, இயேசுநாதர் சரீரம் சிலுவையிலே தொங்கிட்டு கிடக்குது, அவர் மறித்து போறார், அந்த உடலை எடுத்து நாங்கள் நல்ல அடக்கம் பண்ணணும். எங்க அடக்கம்? எங்க என் கரையிலே நான் வைக்கிறேங்க. அதெல்லாம் முடியாது. ஐயா ராத்திரி ஆகுது, இரவு நேரத்துல என்ன வரும்? ஆந்த வரும், அழுகு வரும், மிருகங்கள் வரும், அடிச்சு சாப்பிடும். அதனால அதை நான் பத்திரப்படுத்தணும். இயேசுவின் சரீரம் ஒரு பரிசுத்தமான சரீரம், அதனால அதை நான் காப்பாற்றணும் சொல்லி கெஞ்சி கேட்கிறான். சரி, இப்போ அவன் உத்தரவு கொடுத்த பிறகு கொண்டு போய் சிலருந்து அவனே இறக்குறான். இருக்கா? பைபிள் இருக்கா? சிலருந்து இறங்கி மெல்லிய துப்பட்டினாலே சுத்தி வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். ஒரு காலம் ஒரு காலம் ஏறியாத கழுத, ஒருவன் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறை இல்லையா? ஒருவனும் ஒரு காலம் பிறக்காத ஒரு மாட்டு கொட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நிலைமையிலேயே அவர் இருக்கிறாரு, ஒரு புதிய காரியங்களிலேயே அவர் போகிறார். அல்லேலூயா. ஆமாம், நாம ஒரு புதிய காரியங்களையே நாம் என்ன செய்யணும்? போகணும். புதிய தரிசனம், புதிய பார்வை, புதிய எண்ணங்கள், புதிய சிந்தைகள் எல்லாம் நமக்குள்ளே ஓடணும். அல்லேலூயா. ஓடணும். அப்போ அரிமத்தியாவுடைய யோசிப்பு அதை வாங்கியே இருந்துச்சு. தனக்கு இருந்த ஒரே ஒரு கல்லறை, அது ஏசாயா 53ஆவது இடத்துல வாசிங்கன்னா இருக்கும். இவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். எங்க இருந்தாரு? மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அதான் இந்த ஐஸ்வர்யவான யோசிப்பின் கல்லறை தான் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐஸ்வர்யவான கல்லறையில் இருக்கார்ல, உலகத்தில் பிறக்கும்போது ஒன்றும் இல்லாமல் பிறந்தார் இல்லையா? அடுத்த விதத்தில் பிறந்தவருக்கு ஐஸ்வர்யமான ஒரு கல்லறை. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் அந்த கல்லறை கொடுத்த பிறகு, கொடுத்து அடக்கம் பண்ண பிறகு அவனுக்கு ஒரு கல்லறை இல்லை. அவன் கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ண இடமே இல்லை. தூக்கி போட்டுருவான். அவன் தியாகம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அவன் தியாகம் பண்ணினதாலே கல்லறையே கொடுத்தான். தனக்கு வைத்திருந்த கல்லறையில கஷ்டப்பட்டு தோண்டி செலவு பண்ணி ஆயத்தம் பண்ண கல்லறையை கொடுத்தான் இல்ல? அப்படி கொடுத்தாங்க. கொடுத்ததை கொடுத்து நாம் பார்க்குறோம். நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தியானிக்க டைம் இல்லை. அதனால அந்த சின்ன புள்ள பாடினான்னு சொல்லணும் இல்லையா? என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன. கடைசியா பாடும்போது என்ன பாடுறா? என்னையே நான் கொடுக்கிறேன், என்னையே நான் தருகிறேன், தேடி வந்த தெய்வம் நீ